இப்போது பண்ணாரி அம்மன், இந்த அம்மனை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. மிக 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 சக்தி வாய்ந்த அம்மன். ஈரோடு மாவட்டத்திற்கே குலாம்மன் சொல்கிற அளவுக்கு பண்ணாரி அம்மன் கொண்டதுக்கு ஈரோடு மாவட்டமே விடுமுறையாக இருக்குங்க. அந்த அளவுக்கு எங்கள் ஊர் பக்கம் கொண்டாடக்கூடிய ஒரு அம்மன். இவங்க கதையை பசு பால் சொரிந்த கதையாக தான் சொல்லப்படுது பண்ணாரி அம்மன் வரலாறுன்னு வரும்போது. ஆனால் எங்கள் ஊர் பக்கம் இதனோட வரலாறும் கதையும் வேறு மாதிரி சொல்கிறாங்க பெரியவங்க. அது சத்தியமங்கலத்தை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அது மிக அடர்ந்த ஒரு வனப்பகுதியாக இருந்தது. இப்போவுமே சத்தியமங்கலத்துக்கு அடுத்து வனப்பகுதி தான் இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ இன்னும் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்ததுங்க. அப்போது அந்த வழியாக ஆறு போயிட்டு இருந்திருக்குது. அந்த ஆத்தோரத்தில் ஒரு கணவன் மனைவி, அவங்க சலவை தொழிலாளி அவங்க சலவை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த அம்மா நிறை மாத கர்ப்பிணியாக இருந்திருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு பிரசவ வலி வருது. அப்போது பிரசவ வலி அவருடைய கணவனே அவங்களுக்கு பிரசவம் பார்த்துட்டாரு. பார்த்தா இரட்டை பெண் குழந்தைகள், அதாவது இரட்டை பெண் குழந்தைகள் அவங்களுக்கு பிறகுது. அதில் ஒரு பெண் குழந்தை பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த பச்சை குழந்தைகளை தூக்கிட்டு இந்த காட்டை தாண்டி ஊர் பக்கமும் தூக்கிட்டு போக முடியாது. அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவங்க துணி துவைக்கிறவங்காட்டி அவங்கக்கிட்ட அந்த ஒரு தாலி மாதிரி துணி அலசருக்கு. இப்போ இந்த காலத்தில் நம்ம பக்கெட்டு வெசல்ஸு இதெல்லாம் வச்சுருக்கோம். அப்போ அந்த காலத்தில் மண்ணாலான மண்பாண்ட மாதிரி பெருசாக இருக்குங்க. அதில் அந்த குழந்தையை எடுத்து போட்டு ஒரு குழந்தைங்களை போட்டு மூடி வச்சுட்டு போயிடுறாங்க. ஏன்னா வனப்பகுதிங்கும் போது விலங்குகள் பூச்சிகள் எது வேணால் குழந்தைகளை தீண்டலாம். குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி அதில் மூடி வச்சுட்டு அவங்க ஊருக்குள்ளே போய் யாராவது மருத்துவ வச்சு யாராச்சும் இருந்தால் கூட்டிகிட்டு உதவி கேட்கலான்னு அந்த மனிதர்கள் வாழும் பகுதிக்கு ஆற்றை விட்டு கொஞ்சம் தொலைவு வராங்க. வந்துட்டு அவங்களும் ஆட்களை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு பார்த்தா என்னாச்சு தெரியுங்களா, அந்த தாலியை எடுக்க முடியல. எல்லாருக்கும் முயற்சி பண்ணுறாங்க, முடியல. அப்புறம் அந்த கடப்பாரை வச்சு தோண்டி பார்க்குறாங்க. என்ன ஆகுது, அந்த குழந்தையோட அந்த மார்பில் பட்டு லைட்டாக ரத்தம் வருது. இப்பவுமே சொல்கிறாங்க பண்ணாரி அம்மன் சிலையில் இடது பக்கமாக அந்த ஒரு தழும்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடப்பாரை பட்ட அந்த ஒரு தழும்பு பண்ணாரி அம்மனுக்கு இருக்குதுன்னு உண்மையாகவே சொல்கிறாங்க. இருக்குது, பார்த்தீங்கன்னா அது தெரியுங்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைய எடுக்கவே முடியல. திடீர்னு அந்த அந்த ஒரு உயிரில்லாத குழந்தை ஒளி உருவமாக அப்படியே மறைஞ்சிருது. அந்த உயிரோடு இருந்த குழந்தை பக்கத்துலேருந்து சருகு, காடுன்னா அந்த காய்ஞ்ச இலைகள் சருகுகள் இருக்குங்களா, சருகுக்குள்ளே விளையாடிட்டு இருந்தது. சருகம்மனாக மாறிட்டாங்க. அது நம்ம பண்ணாரியம்மன் கோவில் அருகிலேயே இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அந்த தெப்பக்குளத்துக்கு அருகில் மேற்கு நம்ம சருகம்மன் நம்மளுக்கு காட்சி தருவாங்க.